வெஜிடபிள் சூப் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கேரட் 2 எடுத்து நறுக்கி பொடிசாக வச்சுருக்கேன். பீட்ரூட் ஒரு 1/2 பீஸு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன் 1 கப்பு, தக்காளி 2, வெங்காயம் 3 சின்ன பல்லாரி, எப்படி இஞ்சி பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். மிளகுத்தூள் தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான, பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இப்போ வேக போட்டு நம்ம சூப் தயாரிக்க போகிறோம். கடைசியில் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் மாவை கலந்து இது சூப்பில் போட்டு நம்ம குடித்தா ஹெல்த்தியான மார்னிங் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாக இருப்பாங்க, புத்துணர்ச்சியாக இருக்கும், ஊட்டச்சத்து இருந்தது, மூளையும் சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணும். இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சூப் செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேவையான அளவு சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ண 2 கப் தண்ணி போட்டிருக்கேன். இப்போ கேரட், பீட்ரூட், பச்சை பட்டாணி, எல்லாத்தையும் போட்டணும். பச்சை பட்டாணி, குடமிளகா போட்டுட்டு, ஸ்வீட் கார்னும் போட்டுட்டு, ஒரு கப் ஸ்வீட் கார்ன் போட்டுடணும். தேவையான அளவு வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, தக்காளி, இஞ்சி பூண்டு நறுக்குனது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விட்டுணும். நல்லா கொதித்து நல்லா வெந்த பிறகு நம்ம கரண்டியால் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் லாஸ்ட்டில் போட்டு கலந்து ஊற்றிட்டா திக்னஸ்க்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் போடுறோம். குக்கரை வச்சு மூடிடணும். ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். காயெல்லாம் வெந்துருச்சு. வெந்த பிறகு லாஸ்ட்டில் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுட்ரு பண்ணதை ஒரு பிஞ்சு போட்டுடணும். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் ரொம்ப கோஸாக நுணுக்கி வச்சுருக்கேன் போட்டுட்டு, கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கணும். இந்த லாஸ்ட்டில் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் கலந்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன் திக்னஸ்க்கு. ஹெல்த்தியான கார்ன்ஃப்ளவர் வெஜிடபிள் சூப் ரெடி. பேபி கார்ன் வெஜிடபிள் சூப் ரெடி. இது கொதிச்சோடனே இறக்கணும். பேபி கார்ன் வெஜிடபிள் சூப் ரெடி. இந்த குழந்தைங்களுக்கு மார்னிங் டைமில் இந்த மாதிரி சூப்லாம் செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, மைண்டும் காமாக இருக்கும். இதில் எல்லா நியூட்ரிஷனும் கலந்தனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு. இதை செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஃபீட்பேக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.